இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் இன்று 4 இடங்களில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். பெரம்பூரில் சுமூகமாக பிரச்சாரம் முடித்து அடுத்ததாக ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர் நோக்கி சென்றார். அங்கு வெறும் 4 நிமிடமே பேசி முடித்து வேகமாக கிளம்பினார். அடுத்ததாக அவரது பிரச்சாரம் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடு காரணமாக பிரச்சாரம் ரத்து என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவித்தார். விஜய் நேராக வீட்டிற்கு சென்றார். முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை, போலீஸ் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என தாவேகா சார்பில் தேர்தல் கமிஷனிடம் புகார் அளிக்கப்பட்டது. விஜயின் கொளத்தூர் பிரச்சாரத்தில் நடந்த தள்ளுமுள்ளு காட்சிகள் இப்போது வெளியாகியுள்ளன. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் போல இந்த காட்சிகள் அரங்கேறியுள்ளது. மறுபடியும் அந்த மக்கள் அலையை பார்த்தோம். குறைவான இடவசதி உள்ள பகுதியில் அதிகமான மக்கள் கூடினர். அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என பிரச்சாரத்தை ரத்து செய்து விஜய் வீடு திரும்பினார். கூட்டமே வராத ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு ஆயிரக்கணக்கில் போலீஸ். தன்னெழுச்சியாக மக்கள் கூடும் தாவேகா பிரச்சாரத்திற்கு முறையான பாதுகாப்பு இல்லை என தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். நடந்த சம்பவம் நேரில் பார்த்தது குறித்து அக்கட்சி நிர்வாகி ஆதவர்ஜுனா கூறியதாவது: எங்களுடைய தலைவர் கொளத்தூர்ல எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்குள்ள லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணி முடித்து நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூரில் இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே கொளத்தூரில் வந்தால் எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான ஒய்பிரிவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலேயும் எழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள். அந்த குறுகிய சாலைகளில் முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும், நாங்கள் குழந்தைகள் வர வேணாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் ரோட்டில் நின்னாலும், ஆனால் காவல்துறை சாலைகளை கரெக்டாக பிளாக் பண்ணணும். எப்படி பெரம்பூரில் பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கொளத்தூரில் எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் பண்ணவே இல்லை. இது நேரடியாக காவல்துறை உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களாகட்டும், எந்த விதமான பிளானிங்கும் பண்ணாமல் இன்றைக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிராக இன்றைக்கி சென்னை டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் தவறான தகவல் சொல்கிறார். நாங்கள் ஆப்லேயே நாங்கள் பர்மிஷன் வாங்கலன்னு முதல்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது, அவங்களுடைய பவுன்சர்ஸு, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வழிகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த ரோட்டில் ஒரு அலை உருவாகிற மாதிரி நாங்கள் கொளத்தூரில் அந்த வேன் நிற்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே ரைட்லேயே திரும்பிட்டோம். பேசுகிறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்கே வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமாக இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியாக பிளாக் பண்ணலை. எந்திரிச்சு நிற்கும்போது பதற்றத்தோடையே இன்றைக்கி பேசினார். ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ளே விடாமல் மக்கள் இந்த குறுகிய சாலையில் கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சுட்டு திருப்பியும் கீழே விழுந்தால் திருப்பியும் எங்கள் தலைவர் மேலே பழி போட்டு
திருப்பியும் வந்து இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் நடக்கணும்னு முற்பட்டார். அதனால தான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் பாதியிலேயே வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நேராக வந்து இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம்.